friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல வெஜிடபிள் குருமா செய்ய போறோம். கண்டிப்பா ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். இப்போ நம்ம செய்ய போற ஃபார்மட்லயே நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குருமா செய்யிறதுக்கு மசாலா வந்து அரைச்சு எடுத்துக்கிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க போறேன். ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஸ்டவ் மேல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். குக்கர் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரியாணி இலை. இது கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சிட்டோம்னா கலர் வந்து மாறிடும். அதனால் சமைக்கிற வரைக்குமே நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கோட கலர் வந்து மாறாமல் இருக்கும். தண்ணி இல்லாமல் உருளைக்கிழங்கு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி 2 கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். 10 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் எல்லா காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய் எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், வெறும் மிளகாய் தூள் 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப காரமாக இருக்குன்றதுனால நான் 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்க போகிறேன். மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம குக்கரில் வைக்கிறதுனால தண்ணியெல்லாம் வந்து இழுக்காது. நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கும். வெஜிடபிள் குருமா வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்காது. கொஞ்சம் கெட்டியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். இந்த குக்கரில் 3 விசில் விட்டோம்னா காயெல்லாம் கரெக்டாக வெந்து வரும். 3 விசில் விட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் வெயிட்லாம் குறைஞ்சிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா கரெக்டாக கொஞ்சம் கெட்டியாகவே வந்திருக்கு குருமா. நல்லா சூப்பராக காயெல்லாம் வெந்து நல்லா பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் வெஜிடபிள் குருமா செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 2-3 சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட 4-5 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டான ஒரு குருமா. இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் வெஜிடபிள் குருமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.